அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் ரமேஷ், பெங்களூர்ல இருந்து பேசுறேங்க. இன்னைக்கு வேற விதமான ஒரு ஜாதக ஆய்வு. இது குழந்தையின்மை. கல்யாணம் ஆகி திருமணமாகி 4 வருஷம் ஆகுது, ஆனால் இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லைங்க அப்படின்னு இந்த பெண்ணோட அம்மா நம்ம கிட்ட வந்தாங்க. ஓகே, இந்த மனைவிக்கு வயசு 29 வருஷம் 10 மாசம் 29 நாள் ஆகுதுங்க. பிறப்பு லக்னம் கன்னி. நம்ம அச்சய லக்ன பദ്ധதியில் பிறப்பு லக்னத்தை கணக்கில் எடுக்காம வளரும் லக்னமான அச்சய லக்னத்தை கணக்கில் எடுக்க நம்ம கணக்கு பண்ணுறதுனால இப்போ தற்போதைய வயதுக்குரிய லக்னமா ஏஎல்பி லக்னமா என்ன போயிட்டு இருக்கு, அந்த மனைவிக்கு தனுசு போயிட்டு இருக்குங்க. ஏஎல்பி இயங்கு நட்சத்திரம் என்ன போயிட்டு இருக்கு, புராணம் 4 சுக்கிர பகவான் வச்சுங்களா. கணவனுக்கு வயசு 35 வயசு 3 மாசம் 27 நாள் ஆகுதுங்க. ஏஎல்பி லக்னமா மீனம் போயிட்டு இருக்கு. ஏஎல்பி நட்சத்திரம் இயங்கும் நட்சத்திரம் என்ன போயிட்டு இருக்குன்னா உத்திரட்டாதி 4. சரி, இந்த பெண்ணோட திருமண வாழ்க்கை, அதாவது இந்த தம்பதியில் திருமணமாகி 4 வருஷம் ஆகுது, ஆனால் இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லைன்னு அந்த பெண்ணோட தாய் நம்மகிட்ட வந்தாங்க. சரி, அப்ப இந்த பொண்ணோட திருமண வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இல்லைங்களா. இந்த மனைவிக்கு அட்சய லக்னமா தனுசும் இயங்குகிற நட்சத்திரமா என்ன போயிட்டு இருக்கு, புராணம் 4. நட்சத்திராதிபதி சுக்கிரபவன் எங்க இருக்காரு, 10ஆம் வீட்டுல இருக்காரு. அப்ப இந்த ஜாதகி அழுத்தத்தில் இருக்காருன்னு நமக்கு தெரியுதுங்க. சரி, 7ஆம் பாவம் சொல்லப்படுற கணவன் ஸ்தானத்துக்கு சம்பந்தப்படுற நட்சத்திராதிபதி குரு பகவான் அவர் எங்க இருக்காரு, ஏஎல்பிக்கு 11ன்னு சொல்ற மகிழ்ச்சி ஸ்தானத்துல இருந்தாலும் இந்த பெண்ணுக்கு கணவரோட மகிழ்ச்சியா இருக்க முடியாது அப்படின்னு தெரியுதுங்க. என்ன காரணம்னாக்கா, இந்த பெண்ணோட மாமியாரால பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். அதாவது கணவரோட தாயால பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். கணவனும் மனைவியும் கருத்து ஒற்றுமையோட, ஏன்னா கருத்து ஒற்றுமையோட இருக்க மாட்டாங்க. எப்படின்னாக்கா, கோச்சாரத்துல குருபவன் எங்க இருக்காரு, ஏஎல்பிக்கு 6ல இருக்கிறதுனாலையும் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு இல்லைன்னு தெரியுது. சரி, இந்த பெண்ணுக்கு குழந்தை பெற்றுக்கொள்கிற பாக்கியம் இந்த கர்ப்பப்பைக்கு இருக்கா, கர்ப்பப்பை நல்லா இருக்கா, கருவை தாங்குற சக்தி இருக்கா அப்படின்னு பார்த்தா புதன் பகவான் எங்க இருக்காரு, 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்துல இருக்காரு. அப்ப நல்ல நிலையில இருக்கு. அப்ப இந்த ஜாதகிக்கு குழந்தைக்கு தாயாவதற்கு எந்த பிரச்சனையும் உடல் ரீதியா இல்லை. அப்போ நம்ம என்ன பண்றோம், கணவரோட ஜாதகத்தை பாக்குறோம், அவருக்கு எப்படி இருக்கு. இந்த கணவருக்கு ஏஎல்பி லக்னம் மீனத்திலையும் இயங்குகிற நட்சத்திரமா என்ன போயிட்டு இருக்குங்க, உத்திரட்டாதி 4 போயிட்டு இருக்கு. நட்சத்திராதிபதி சனி பகவான் எங்க இருக்காரு, 10ஆம் வீட்டுல இருக்காரு. ஏஎல்பிக்கு 10ஆம் வீட்டுல இருக்காரு. சரி, இந்த கணவருக்கு குழந்தை பேரு தருவதற்கான ஆண்மை தன்மை வீரியம் நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது கோச்சாரத்துல சந்திர பகவான் ஏஎல்பிக்கு 2ஆம் வீடான எங்க இருக்காரு, மேஷத்துல இருக்காரு. அப்ப இந்த கணவரோட வீரியம் ஆண்மைத்தன்மை விரயமாகுது அப்படின்றது நமக்கு காட்ட வருதுங்க. மேலும் கோச்சாரத்துல சந்திர பகவான் மேஷத்துல இருந்து என்ன பண்றாரு, தன்னோட 7ஆம் பார்வை எங்க பார்க்கறாரு, துலாம் பார்க்கறாரு. துலாம் ஏஎல்பிக்கு 8ஆம் வீடு. அப்ப வீரிய குறைபாடு ஜாதகருக்கு, இந்த கணவருக்கு வீரிய குறைபாடு இருக்குன்றது மாதிரி தெரியுதுங்க. சரி, இந்த கணவருக்கு குழந்தை பெற்றுக்கொள்ளும் அப்படின்ற எண்ணம் இருக்கா, அது பார்க்கணும் இல்லைங்களா. அது பார்க்கும்போது சனி பகவான் இவருக்கு எங்க இருக்காரு, 10ஆம் வீட்டுல இருக்காரு. 10ஆம் வீட்டுல இருக்கிற சனி பகவான் என்ன பண்றாரு, தன்னோட 7ஆம் பார்வைய 4ஆம் வீடான தாய் ஸ்தானத்தை பார்க்கறாரு. புரியுதுங்களா. அப்ப இந்த கணவரோட தாய் எல்லா விஷயத்திலையும் டாமினேட் பண்றாங்க, எல்லாத்தையும் கணவன் மனைவி விஷயத்துக்குள்ள தலையிடுறாங்க அப்படின்னு தெரிய வருதுங்க. அதாவது கணவன் மனைவிக்கு மத்தியில கணவரோட தாய் தேவையில்லாமல் தலையிடுவதாலையும் தம்பதிக்குள்ள ஒரு அழுத்தம், அந்யோன்யமா இருக்க முடியாத சூழ்நிலை அப்படின்னு இருக்கு. அப்ப நம்ம என்ன சொன்னாங்க, இந்த பொண்ணுக்கு குழந்தை பெற்றுக்கிறதுல எந்த விதமான பிரச்சனையும் உடல் ரீதியா கிடையாது. இந்த பெண்ணோட கணவருக்கு கொஞ்ச காலத்துக்கு ஒரு வீரிய குறைபாடு மாதிரி காமிக்குது. அதனால அவரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். 2வது, இந்த கணவரோட தாய் தம்பதியருக்குள்ள எந்த காரணத்துக்கும் தேவையில்லாம மூக்க நுழைக்க கூடாது. தம்பதியர் அடிச்சுப்பாங்க, பேசிப்பாங்க, அது என்ன பண்ணிட்டு போவாங்க. எல்லா விஷயத்திலையும் நான் சொல்றதுதான் மனைவி மருமக கேட்கணும், இல்லை மகன் கேட்கணும் அப்படின்ற மாதிரி தாய் சொல்லக்கூடாது அப்படின்று நம்ம சொல்லி அனுப்பணும். அப்ப சரியா ட்ரீட்மெண்ட், மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் இந்த கணவர் எடுத்துக்கிட்டாருன்னா
வருகிற 10ஆம் தேதி ஏப்ரல் 2025 இருந்து மே 20ஆம் தேதி மே 2026க்குள்ள குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு சொன்னோம். அதோட கணவரின் தாயார் வந்து கணவன் மனைவிக்கு மத்தியில வந்து தேவையில்லாத உள்ள வரக்கூடாது அப்படின்னு தெளிவா சொல்லிட்டோம். அதோடு இல்லாம குலதெய்வத்தை வந்து கட்டாயமா வழிபடணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ எல்லா கேள்விகளுக்கும் காரண காரியத்துடன் துல்லியமான பதில் நம்ம அட்சயலக்ன பദ്ധதி ஜோதிட முறையில கிடைக்குங்க. இத்தகைய அற்புதமான ஜோதிட முறையை உருவாக்கி எனதரமை குருநாதர் திரு புதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கும் எனக்கு கற்பித்த அனைத்து ஆசான்களுக்கும் குலதெய்வத்துக்கும் இறைவனுக்கும் நன்றி. எல்லோரும் வாழ்க வளமுடன்.